ஆரம்பிக்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் தமிழ் தெரியுமில்ல? முதல்ல இருக்கா? தமிழ் புரியாதா? தமிழ் புரியாதவங்க யாரும் இருக்கீங்களா? சுத்தமாக புரியாதா? என்ன மொழி புரியும்? உருதுவா? வேற ஏதாவது மொழி? சரி, யாராவது பக்கத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எந்தெந்த காலேஜ்லாம் இருக்கீங்க? எம்ஜிஆர் வேற? எம்ஜிஆர் கை தூக்குங்க. இன்னும் எல்லாம் எம்ஜிஆரா இருக்கு. மற்ற காலேஜ்லாம் என்ன காலேஜ்? நீங்க ஜேபிஆர், அவங்க ராமச்சந்திரா. சரி சரி. லேடிஸ் கேக்குதா? உள்ள கேளுங்க சிஸ்டர், கேக்குதான்னு. பின்னாடி பின்னாடி போய் உட்கார முடியுமான்னு கேளு. விடுங்க விடுங்க, பின்னாடி உட்கார்ந்தா போதும். ஜஸ்ட் அவங்கள பின்னாடி உட்கார சொல்லு. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபியினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். இது ஒரு பயானா கொண்டு போக நான் விரும்பல. சரியா? எவ்வளோ பயான்கள் கேட்டிருப்பீங்க, எவ்வளோ அறிஞர்களுடைய உரைகளை கேட்டிருப்பீங்க. இது ஒரு பயானா இல்லை. நமக்குள்ள பேசுவோம் சில விஷயங்களை. பேசுறதன் மூலியமா நமக்கு சில தெளிவுகள் கிடைக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள், அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய வாய்ப்பை, ஒரு சுதந்திரத்தை அல்லாஹ் நமக்கு தந்தது. அப்படியா இல்லையா? நம்ம நினைச்சா தொழுவலாமா இல்லையா? நினைச்சா தொழுவலாம், நினைச்சா குர்ஆன் ஓதலாம், நினைச்சா இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து வைக்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த வாய்ப்பு அது, அல்லாஹ் கொடுத்த அருள் அது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மார்க்கத்தை சுதந்திரமாக அல்லாஹ் நமக்கு பின்பற்றுவதற்கு வாய்ப்பை தந்தது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் அதற்கு. ஒரு சமூகம் நேரான பாதையில் பயணிக்க வேண்டும் என்றால் அந்த சமூகத்துக்கு மிக முக்கியமான பங்கு யார்கிட்ட இருந்து வரணும்? ஒரு சமூகம் வெற்றியுடைய சமூகமாக, ஒரு சமூகம் நேரான பாதையுடைய சமூகமாக மாற வேண்டும் என்றால் இந்த சமூகத்துடைய பங்கு யாரிடத்திலிருந்து வரணும்? பிறக்கக்கூடிய குழந்தைகள்கிட்ட இருந்தா? யார்கிட்ட இருந்து? வாலிபர்கள்ட்ட இருந்து. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் சரி, அவர்களுக்கு பின்னாலும் சரி, இந்த மார்க்கம் மேலோங்கியதற்கு மிக முக்கியமாக பங்காற்றியது யார்தான்? சமூகத்துடைய வாலிபர்கள் தான். இப்ப எந்த ஒரு வாலிப சமூகம் நேரான பாதையில் பயணிக்குமோ அந்த சமூகம் நேராக இருக்கும். எந்த ஒரு சமூகத்துடைய வாலிபர்களுடைய சமூகம் தவறான பாதையில் செல்லுமோ அந்த சமூகம் வெற்றி பெறாது. அதனால் ஒரு சமூகத்தை அழிக்க வேண்டுமென்றால், ஒரு சமூகத்துடைய ஒட்டுமொத்த அமைப்பையும் சீர்குலைக்க வேண்டுமென்றால் சமூகத்துடைய வாலிபர்களை சீர்குலைத்தால் போதும். சமூகத்திற்கு நோக்கம் இருக்காது, குறிக்கோள் இருக்காது, லட்சியம் இருக்காது. கீழே விழுந்தாலும் மேலே கொண்டு செல்வதற்கு யாரும் இருக்க மாட்டார்.
அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பருவம் மிக முக்கியமான பருவம். அல்லாஹ் நாளை மறுமையில் விசாரணை செய்வான். வன் ஷபாபிஹி ஃபீமா அப்லா, எல்லா விசாரணையும் மறுமையில் உண்டு. அப்படியா இல்லையா? அல்லாஹ் எல்லாவற்றையும் குறித்து விசாரிப்பான். எதையும் அல்லாஹ் மறக்க மாட்டான். கொடுக்கப்பட்ட எல்லா அருட்கொடையும் நாளை மறுமையில் என்ன செய்யப்படும்? என்ன செய்யப்படும்? நம்பிக்கை இருக்கா இல்லையா மறுமை பத்தி? மறுமையில் அல்லாஹ் நம்மை எழுப்புவான். நம்பிக்கை இருக்கா இல்லையா? பல பேருக்கு இல்லாத மாதிரி இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அல்லாஹ் நம்மை எழுப்புவான், நம்மை விசாரணை செய்வான். அல்லாஹ்வுடைய விசாரணையிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது, யாராக இருந்தாலும் சரி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரிக்கக்கூடிய அந்த விசாரணையில் மிக முக்கியமான விசாரணை வன் ஷபாபிஹி ஃபீமா அப்லா, உன் வாலிப பருவத்தை எப்படி கழித்தாய்? அல்லாஹ் அதை குறித்து கேட்டே தீருவான். மிக முக்கியமான காலத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை வாழ வைத்திருக்கிறார். இந்த பருவத்தில் மிக முக்கியமானது ஒரு மனிதன் கல்லூரிக்குள் நுழையக்கூடிய அந்த பருவம், காலேஜில் போகக்கூடிய அந்த பருவம் மிக முக்கியமானது. ஏன்? அந்த வருடத்தில் அவன் எப்படி தன்னை வளர்க்கிறானோ அதுதான் அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும். எதை அங்கே சேகரிக்கிறானோ அதுதான் அவனுடைய ஒட்டுமொத்த அம்சமும். வாலிப பருவத்தை கல்லூரியுடைய வாழ்க்கையில் சீர்குலைக்கக்கூடிய மிக முக்கியமான 2 அம்சங்கள். அதை பத்தி முதல்ல பார்த்துருவோம். 2 மிகப்பெரிய பயங்கரமான டேஞ்சரான விஷயம். இது ஒருவனுக்கு சரியாக அமைந்தால் அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இந்த பருவத்திற்கு பிறகு நேராக அமையும். இது ஒருவனுக்கு கெட்டுவிட்டால் இதற்கு பிறகு வரக்கூடிய எல்லாம் கெட்டுவிடும். கல்லூரிக்குள்ள போன பிறகு எல்லாரும் காலேஜ் படிக்கிறீங்கல்ல, இப்ப நாங்களும் காலேஜ் படிச்சிருக்கோம். காலேஜுக்குள்ள நுழையும் போது ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய முதல் விஷயம் எது? கல்லூரிக்குள்ள போன உடனே கிடைக்கக்கூடிய முதல் விஷயம் என்ன? வீட்டில இருந்து வாப்பா அம்மா கூட்டு வந்து காலேஜில் ஹாஸ்டல்ல விட்டுருவாங்க. ஹாஸ்டல் தானே எல்லாமே ஃபர்ஸ்ட் போவோம், அல்லது டே ஸ்காலரா இருந்தா கிளாஸ் ரூமுக்கு போவோம். போன உடனே கிடைக்கக்கூடிய முதல் விஷயம் எது? எக்கனாமிக்ஸ் படிப்பீங்களா? பிசிக்ஸ் படிக்க போறீங்களா? எது கிடைக்கும்? ஃப்ரெண்ட்ஷிப். அஸ்ஸுஹ்பா சாலிஹா, அஸ்ஸுஹ்பா சய்யா. ஒருவனுக்கு நல்ல நண்பன் அமையலாம் அல்லது தீய நண்பன் அமையலாம். ஒருவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை யாரை குறித்து சொல்லலாம்? தன்னுடைய நண்பன் எப்படி இருக்கிறானோ அப்படித்தான் அவன் இருப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் பேர் கேட்ட என்ன சொல்லணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மர்உ அலா தீனி கலீலி. ஒரு மனிதன் தன் நண்பன் எப்படி இருக்கிறானோ அப்படித்தான் அவனும் இருப்பான். ஃப்ரெண்ட் எப்படி இருக்கிறானோ அப்படிதான் அவனும் இருப்பான். ஃபல்யன்துர் அஹதுக்கும் மை யுகாலில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபல்யன்துர். ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை கட்டாயமாக்கினால் அது கட்டாயம் தான். ரசூலுல்லாஹ் உன்னை கட்டாயமா செய்யுங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? செஞ்சுதான் ஆகணும். ஃபல்யன்துர், நீங்கள் பாருங்கள். ஃபல்யன்துர் அஹதுக்கும் மை யுகாலில், நீங்கள் யாரோடு பழகுகிறீர்கள், நட்பை வைத்துக் கொள்கிறீர்கள் என்று நீங்கள் பாருங்கள். அதுதான் உங்களை சொல்லும். நீ யார், உன்னுடைய வழி என்ன, நீ எப்படி இருப்பாய் என்பதை அதுதான் தெளிவுபடுத்தும். ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய நட்பு தவறான நட்பாக அமைந்தால் என்னாகும்? அவன் என்ன ஆவான்? தவறான மனிதனாகத்தான் ஆறுவான். சிகரெட் பிடிக்கிறது ஹராமா ஹலாலா? ஹராமா ஹலாலா? ஹராமா ஹலாலா? சந்தேகம் இருக்கா? இருக்காது. சிகரெட் ஹராம் இல்ல ஹலால் தான் சொல்லி யாராவது சொல்றீங்களா? ஹராம் தானே. ஸ்மோக்கிங் கில்ஸ். அது அருந்தினாலே என்ன ஆகும்? அவன் இறப்பை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக் கொள்கிறான். ட்ரக் அடிக்கிறது ஹராமா ஹலாலா? ஹராமா ஹலாலா? சொல்லுங்க, நாவால சொல்லுங்க. ஹராம், இறைவனால் தடுக்கப்பட்டது. அது அவனை என்ன ஆக்கும்? கொஞ்சம் கொஞ்சமாக அழித்துக் கொண்டு வரும். மெடிக்கல் ஸ்டூடெண்ட் கூட இன்னைக்கு என்ன செய்யறான்? ட்ரக் அடிக்கிறான், சிகரெட் பிடிக்கிறான். அவனுக்கு தெரியும் அதனால் என்ன பாதிப்பு வரும் சொல்லி. இருந்தாலும் அவனுக்கு தேவை ஒரு இன்பம், ஒரு போதை. இப்படி பழக்கத்தில் உள்ளவர்களோடு நட்பு வைத்தால் என்ன ஆகும்? சிகரெட் பிடிக்காதவங்க கூட என்ன செய்வான்? என்ன செய்வான்? பேசுங்க. சிகரெட் பிடிப்பான். அல்லது நான் சிகரெட் பிடிக்கிறவங்களோட தான் பழகிறேன், ஆனா நான் சிகரெட் பிடிக்கிறது இல்லையே அப்படின்னு ஒருத்தர் சொல்லலாம். அவனுக்கு என்ன ஆகும் தெரியுமா? அந்த சிகரெட் பிடிக்கிறது தப்பா பார்க்க மாட்டான், அவ்வளவுதான். அந்த நட்பு அவனுக்கு எதை கொடுக்கும்? ஒன்று அந்த பழக்கத்தை கொடுக்கும், அல்லது அந்த பழக்கத்தின் மீது உள்ள வெறுப்பை நீக்கும். நான் சொல்றது புரியுதா இல்லையா? தீய நட்பு ஒருவனுக்கு கிடைத்தால் ஒன்று அவன் தீயவனாக மாறுவான், அல்லது அந்த தீயதை பற்றிய கவலை அவனுக்கு இருக்காது.
சிகரெட் தானே சொல்லிடுவான், ட்ரக் தானே சொல்லிடுவான். இதெல்லாம் அடிச்சு அந்த இதெல்லாம் அடிக்காம இந்த காலத்துல வாழ முடியுமான்னு சொல்லிடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நல்ல நண்பனுக்கும் தீய நண்பனுக்கும் உள்ள உதாரணம், ஒரு நல்ல ஃப்ரெண்டுக்கும் ஒரு தீய ஃப்ரெண்டுக்கும் உள்ள உதாரணம் என்ன? நறுமணத்தை விற்கக்கூடியவனுக்கும் ஒரு பெர்ஃபியூம் செல்லருக்கும் ஒரு அயன் ஸ்மித் இரும்பு பட்டறையில் வேலை செய்யக்கூடியவனுக்கும் உள்ள உதாரணத்தை போன்று. பெர்ஃபியூம் செல்லரோட ஒருவன் நட்பு வைத்தால் என்ன ஆகும்? ஒன்று, அவனோடு இருப்பதால் ஒரு பெர்ஃபியூம் கடைக்கு போறோம், என்ன கிடைக்கும்? உள்ள போனாலே நம்ம ஷர்ட்லையும் என்ன வரும்? ஸ்மெல் வரும், நல்ல நறுமணம் வரும். அல்லது போனா டெஸ்ட் கொடுப்பான், நம்ம பல பேர் அதுக்கு தானே போறோம், உள்ள டெஸ்ட் கொடுப்பாங்க, அதை டெஸ்ட் எடுக்கலாம். அல்லது அதை விலைக்கு எமக்கு விற்பான், அதை நம்ம வாங்கிப்போம். ஒன்னு உள்ள போறதுனால நறுமணம் கிடைக்கும், அல்லது அவன் கொடுக்கக்கூடிய அந்த டெஸ்டரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது அங்க போய் ஏதாவது வாங்கலாம். இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு நடக்கும். ஒரு அயன் ஸ்மித் இரும்பு பட்டறையில் வேலை செய்யக்கூடிய ஒருவன், அவனோடு பழகின என்ன ஆகும்? அங்க போறதுனால கொஞ்சம் பேட் ஸ்மெல் நமக்கு உள்ள ஒட்டிக்கும். அல்லது அவன் இரும்பை எடுக்கும் போது வரக்கூடிய தீ கதிர்கள் அது எம் மீது படும், அது நம்முடைய ஆடையை, நம்முடைய உடலை அது தாக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நல்ல நண்பனுக்குள்ள உதாரணம் பெர்ஃபியூம் செல்லரை போல, தீய நண்பனுக்குள்ள உதாரணம் இரும்பு பட்டறையில் வேலை செய்பவனுக்கு அவனோடு இருப்பவனை போல. என்ன அர்த்தம்? நல்ல நறுமணத்தோடு பழகினால் நல்ல நறுமணத்தில் ஏதாவது ஒரு பங்கு உன் மீது வீசும். அல்லது தீய நண்பனோடு பழகினால் அவன் தீயதில் ஏதாவது ஒன்று உன்னை தொற்றிக்கொள்ளும். ஃபல்யன்துர் அஹதுக்கும் மை யுகாலில், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதனால் ஒரு மனிதன் பார்க்கட்டும் அவன் யாரோடு பழகுகிறான் என்று. இப்ப காலேஜுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஒரு மனிதன் தேர்ந்தெடுக்க வேண்டியது, குறிப்பாக ஒரு முஸ்லிம் தேர்ந்தெடுக்க வேண்டியது எதைத்தான்? நல்ல நட்பை தான். ஃபஜ்ரை தொழக்கூடியவர்கள் அந்த அறையில் இருந்தால், அந்த ரூம்ல இருந்தா இவன் என்ன செய்வான்? ஃபஜ்ரை தொழுவான். ஃபஜ்ர் தொழாதவர்கள் அந்த ரூம்ல இருந்தா என்ன ஆகும்? சுட்டு போட்டாலே இவன் ஃபஜ்ர் தொழ போக மாட்டான், அப்படியே இல்லையா? அல்லது ஒரு நாள் தொழுவான், 2 நாள் தொழுவான், 3 நாள் தொழுவான், 4வது நாள் அவனுக்கு அந்த தொழுகையில் கொஞ்சம் ஈடுபாடு குறையும். ஏன்? அவனோடு இருப்பவர்கள் அதை செய்யவில்லை, அல்லது அவர்கள் விடுவதை பாவமாக கருதவில்லை, இவனும் அப்படியே கருத ஆரம்பிப்பான். இது எல்லாவற்றிற்கும் பொருந்தும், இது எல்லாவற்றிற்கும் பொருந்தும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது யாரை தேர்ந்தெடுக்கிறீர்கள் நண்பனாக என்று பார்த்துக் கொள்ளுங்கள். அவன்தான் நீங்கள் தான் அவன். அவன் உங்களில் பிரதிபலிப்பான், நீங்கள் அவனில் பிரதிபலிப்பீர்கள். நல்ல நட்பு என்பது, தீய நட்பு என்பது ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை இந்த உலகத்திலும் கபரிலும் மறுமையிலும் சொர்க்கம் நரகத்திலும் அவனை பாதிக்கும். இந்த உலகத்தோட மட்டும் அந்த நட்பு முடியாது, கபரோடு மட்டும் அந்த நட்பு முடியாது, மறுமையோடு மட்டும் அந்த நட்பு முடியாது, சொர்க்கம் நரகத்திலும் அவனை அந்த தீய நட்பும் நல்ல நட்பும் பாதிக்கும். இந்த உலகத்தில் எப்படி நல்ல நண்பனோடு பழகினால் நல்லவனாக மாறுவான், பாவியோடு பழகினால் பாவியாக அவன் மாறுவான், அல்லது பாவத்தை வெறுக்க மாட்டான். கபூரில் அவனுக்கு அந்த நல்ல நண்பன் துணை கொள்ள முடியாது. மறுமையில் என்ன ஆவான்? நல்ல நண்பனாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அரிஷின் நிழலில் அல்லாஹ் ஒருவருக்கு இடம் கொடுப்பான். ரஜுலுன் தஹாபா ஃபில்லாஹ் இஜ்தமா அலைஹி வ தஃபர்ரகா அலைஹி. அல்லாஹ்விற்காக நேசம் கொண்ட இரண்டு தோழர்கள், அல்லாஹ்விற்காக வெறுத்த 2 தோழர்கள், இவர்கள் இருவரையும் அல்லாஹ் அரிஷின் நிழலில் என்ன செய்வான்? நிழல் கொடுப்பான். சூரியன் ஒரு மைல் தூரம் இருக்கும் போது, நரகம் இழுத்து கொண்டு வரப்படும் போது, இந்த 2 நண்பர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, உலகத்தில் அவர்கள் நேசித்ததால் மறுமையிலும் அவர்களை நேசர்களாக மாற்றுவான். நல்ல நண்பனாக இருந்தால். பாவியாக இருந்தால் எல்லோரும் எதிரியாக மாறி விடுவார்கள். ஒருவனை எதிரியாக்குவான், இன்னொருவனை எதிரியாக்குவான். அல்லாஹ்விடத்தில் சொல்லுவான், யா அல்லாஹ், இவன் தான் என்னை வழிகெடுத்தான், இவன் தான் எனக்கு தொழுகையை விடுவதற்கு காரணமாக இருந்தான், இவன் தான் எனக்கு சிகரெட் பிடிக்க சொல்லிக் கொடுத்தான், இவன் தான் ட்ரக் அடிக்க சொல்லிக் கொடுத்தான், இவன் தான் தப்பான பழக்கத்திற்கு வழிகாட்டினான் என்று அவனை குறை சொல்லுவான். யா அல்லாஹ், இவனுக்கு 2 மடங்கு வேதனையை கொடு என்று எதிரியாகுவான். நான் இருக்கண்டா உனக்கு இந்த உலகத்துல அப்படின்னு சொல்லுவான். என்ன பிரச்சனை வந்தாலும் முதல்ல வந்து நிக்கிறம்மா, நாளைக்கு மறுமையில் எப்படி ஆயிடுவான்? என்ன ஆயிடுவான்?
எதிரியாயிருவார். இல்லல் முத்தகும், அல்லாஹ்வை அஞ்சி நட்பை வைத்தவர்களை தவிர. எது இருந்தாலும் சரி, இந்த நட்பு இன்னைக்கு காலத்தில் நண்பர்களோடு பழகிறதெல்லாம் ரொம்ப கம்மி. எதுல நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு? போன் கனெக்ஷன்ல தான், வாட்ஸ்அப்ல தான், ஃபேஸ்புக்ல தான். அதுல தான் நம்ம ஃப்ரெண்டா பழகிறோம். நேரில் பார்த்து பேசி பழகிறதெல்லாம் அந்த காலம். அப்படியா இல்லையா? இப்ப நம்ம எதெல்லாம் பார்க்கணும் இந்த காலத்துல? வாட்ஸ்அப்ல யாரோட ஃப்ரெண்டா இருக்குன்னு பார்க்கணும், ஃபேஸ்புக்ல யார் பேஜை லைக் பண்ணிருக்கோம், யாரை ஃபாலோ பண்றேன்னு பார்க்கணும். அப்படியா இல்லையா? அதை நம்ம ஃபாலோ பண்றதுனால, அதை லைக் பண்றதுனால தவறான விஷயங்கள் வந்தால் நாமும் அதில் ஈடுபடுவோம். அப்படியா இல்லையா? மார்க்க நிகழ்ச்சிகளை போஸ்ட் பண்றவரோட லைக் வச்சிருந்தா என்ன ஆகும்? அவர் பேஜை லைக் பண்ணிருந்தா ஒருவேளை உள்ள போனா நம்ம தத்தி தவறியாவது அதை பார்த்துருவோம். சினிமாவையே தொழிலாக கொண்டிருப்பவரை லைக் பண்ண என்ன ஆகும்? அதைத்தான் நம்முடைய கண் தேடி உள்ளே போகும். அப்படியா இல்லையா? பலந்துரு அஹதுக்கும் மையுகாலில், யாரை நண்பனாக தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்று உங்களுடைய பிரசன்ஸ்லையும் பாருங்க, உங்க மீடியாலையும் பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை, இது ஒருவனுக்கு நேரான பாதையில் அமைந்தால் அவனுடைய வாழ்க்கை நேராக இருக்கும். இது ஒருவனை வழிதவர செய்து விட்டால் எல்லாம் வழிதவறிவிடும். இப்போ அல்லாஹ்வை விட்டு கல்லூரியுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதனை திருப்புவதற்கு முதல் அளவுகோல் என்ன? தீய நட்பு. அது அவனுக்கு அமையவில்லை என்றால் அவன் நேரான பாதையில் பயணிப்பான். அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களோடு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நேசிக்கக்கூடியவர்களோடு, அல்லாஹ்வுடைய பாதையில் பயணிக்கக்கூடியவர்களோடு, அல்லாஹ்வை அஞ்சியவர்களோடு அவன் பயணித்தால் அவனுடைய வாழ்க்கை அந்த முழு பருவமும் இதே பாதையில் தான் பயணிக்கும். புரியுதா? இப்ப நட்பு என்பது யாரோடு தான்? யாரோடு தான்? ஆண் ஒரு ஆணோடு தான், பெண் ஒரு பெண்ணோடு தான். அந்த கேள்வி வரும். எந்த கேள்வி வரும் நமக்கு? எந்த கேள்வி வரும்? பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட். ஒரு நல்ல மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு பெண்ணோடு பழகினால் எனக்கும் அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய பழக்கம் உருவாகும் என்று சொல்லக்கூடாது. புரியுதா இல்லையா? அது ஹராம், அல்லாஹ் தடுத்தது. அடுத்ததான் மெயின் சாப்டர், அங்க போவோம். இது இந்த நட்பு அல்ல நான் பேசுவது. ஆணும் ஒரு ஆணும் பழகக்கூடிய நட்பு, ஒரு பெண்ணும் பழகக்கூடிய நட்பு. இது சரியாக இருந்தால் அவன் வாழ்க்கை சரியாகும். இது கெட்டுவிட்டால் இந்த பருவமும் கெடும், அவன் வாழ்க்கையும் கெட்டுவிடும். இரண்டாவது, கல்லூரியுடைய வாழ்க்கையில் அவன் ஒரு பெரிய விஷயத்தை அவன் எதிர்கொள்வான். அவனுடைய ஈமானுக்கு, அவன் கொண்டுள்ள இறை நம்பிக்கைக்கு என்றால் அது யார்தான்? நட்புக்கு பிறகு யார்தான்? யார்? பெண். زُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ مِنَ النِّسَاءِ. அல்லாஹ் சொல்கிறான், மனிதனுக்கு அழகாக காட்டப்பட்டிருக்கிறது. زُيِّنَ لِلنَّاسِ, மனிதனுக்கு அழகாக காட்டப்பட்டிருக்கிறது. ஹுப்பு ஷஹவாத், எது? ஷஹவாத், ஆசைகளை விரும்புவது. ஷஹ்வா ஆசை, ஷஹவாத் ஆசைகள். எல்லா ஆசைகளையும், மனது விரும்பக்கூடிய எல்லாவற்றையும் நேசிப்பது அவனுக்கு அழகாக காட்டப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அத்துணை உலகத்துடைய அந்த விருப்பங்களையும் ஆசைகளையும் சொல்வதற்கு முன்னால் அல்லாஹ் சொல்கிறான், முதலாவது மினன் நிசா, பெண்தான். அவனுடைய உள்ளம் எதை தேடும்? முதலாவது விருப்பத்திற்குரிய உலக அலங்காரமாக ஒரு பெண்ணை தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், மா தரக்து பஅதி, எனக்கு பிறகு என் சமூகத்தின் ஆண்களை வழிகெடுப்பதற்காக எதையும் நான் விட்டு செல்லவில்லை, இல்ல நிசா, பெண்களை தவிர. பனி இஸ்ரவேலர்கள் வழிகெட்டது யாரால் தான்? பெண்களால் தான். ஃபத்தகு துன்யா வத்தகுன் நிசா, அதனால் உலகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள், துன்யா எல்லாத்தையும் பயந்துக்கோங்க, அதுல மிக குறிப்பா வத்தகுன் நிசா, பெண்களை பயந்து கொள்ளுங்க. பெண்களை பயந்து கொள்ள என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஹராமான தொடர்பில் இருந்து பெண்களை விட்டு ஒதுங்கிக் கொள்ளுங்க. கல்லூரியுடைய வாழ்க்கைக்கு உள்ள போகும்போதே இந்த காலத்துல கோ எஜுகேஷன் காலேஜ் இல்லாத காலேஜில் சேர்ந்து படிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நம்ம விரும்புறதும் இல்ல மஷா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஆனால் ரொம்ப கஷ்டம். எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு தான் அமைகிறது. ஸ்கூல்லையாவது அவங்களுக்கு வேற செக்ஷன் இருக்கும், நமக்கு வேற செக்ஷன் இருக்கும். காலேஜில் உள்ள போயிட்டா பக்கத்து சீட்டில் உட்கார்ந்து இருப்பாங்க. அப்படியே இல்லையா? அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் எப்படி நடந்து கொள்ளணும் அவனுக்கு தெரியாது. பல பேர் இருப்பாங்க.
அவங்க வந்து அப்பதான் பக்கத்தில் உட்கார்ந்து இருப்பாங்க. காலேஜில் சீட் சொல்லும் போது அவங்க பக்கத்தில் வந்து உட்கார்ந்துருவாங்க. நல்ல ஈமான் உள்ள இரையச்சம் உள்ள ஒருவனா இருப்பாங்க. அந்த ஹாய் எப்படி இருக்கீங்கன்னு கேட்பாங்க. இவர் திரும்பியே பார்க்க மாட்டாரு, திரும்பி பார்க்க மாட்டாரு. ஹரம் 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 பாரு. அப்படியே இல்லையா? அப்படி ஒரு நிலைமையும் ஏற்படும். அல்லாஹ் சோதிப்பான், பெண்களை கொண்டும் அல்லாஹ் சோதிப்பான். அதுவும் என்ன மாதிரி மதரசாக்கள்ல படிச்சுட்டு போய் காலேஜுக்குள்ள போகும்போது, நான் ஒரு 6 வருஷம் மதரசால முடிச்சோம். மதரசாவோட லைஃப் தெரியுமா இல்லையா உங்களுக்கு? தொப்பி போட்டிருப்போம், வெள்ளை ட்ரெஸ் போட்டிருப்போம். கல்லூரியுடைய வேலை பார்க்கறவங்க கூட லேடிஸா இருக்க மாட்டாங்க. எல்லாருமே ஆண்கள் வர்க்கம் மட்டும்தான். அந்த 6 வருஷம் எங்களுக்கு தெரியும். பெண் வர்க்கம்ங்கிறது உலகத்தில் இருக்குங்கிறதே மறந்துருப்பாங்க. காலேஜுக்குள்ள என்டர் ஆகும் போது பக்கத்து சீட்ல ஒரு பெண், என்ன தோணும்? என்ன தோணும்? பேசக்கூடாதுன்னு தோணும். அப்படியே இல்லையா? அவங்க ஏதாவது சொன்னா கூட திரும்பி பார்க்க மாட்டோம். அவங்க நினைச்சுப்பாங்க ஏதோ கண்ணில் கோளாறு இருக்கு போலன்னு. அவன் அவங்கள பார்க்க மாட்டாருன்னு சொல்லி. அப்படியே இல்லையா? ஏதாவது ஹெல்ப் கேட்டா கூட அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண தோணாது. பட் இது இல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெண்களை விட்டு ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னது இது இல்லை. ஒரு பெண் வர்றாங்க, அட்ரஸ் கேட்கிறாங்க, இது எங்க இருக்குன்னு சொல்லி. ஹராம், நான் உங்கள்ட்ட பேச மாட்டேன்னு சொல்லியா போவீங்க ஒரு முஸ்லீம்? அதுவா மார்க்கம் சொன்னால வீடு? அது இல்லை. ஒரு தவறான எண்ணத்தோடோ அல்லது அல்லாஹ் அனுமதிக்காத முறையிலோ ஒரு பெண்ணோடு பழகுவதை, ஒரு ஆணோடு பழகுவதை பெண்ணுக்கும், ஒரு பெண்ணோடு பழகுவதை ஆணுக்கும் அல்லாஹ்வுடைய தீன் என்ன செய்கிறது? தடை செய்கிறது. ஹராமா இல்லையா? கேர்ள் ஃபிரெண்ட் ஹராமா இல்லையா? ஹராமா இல்லையா? ஒரு பெண்ணோடு பழகுவது ஹராமா இல்லையா? தேவையில்லாத விஷயத்திற்கு, அவசியம் இல்லாத விஷயத்திற்கு. இன்றைய காலத்தில் ஒரு மனிதன் ஒரு பெண்ணோடு பழகுகிறான் என்றால் அவன் என்ன காரணம் வேணாலும் சொல்லலாம். நான் ஒரு ஹோம்ஒர்க் கேட்கறதுக்காக பேசுறேன், அல்லது அவங்களுடைய நோட்ஸை வாங்குறதுக்காக பேசுறேன், கிளாஸ்ல டவுட் இருக்குன்னு பேசுறேன், அல்லது ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா பழகுறோம். என்ன தப்பு இருக்கு? ஹராமா இது? ஹோம்ஒர்க் கேட்கறது ஹராமா? அப்படி சொல்லலாம். ஒரு ஃப்ரெண்டா பழகிறது ஹராம், எங்க உள்ளத்துல எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். அப்படித்தானே? அப்படித்தானே சொல்றாங்க இன்னைக்கு. ஏன் ஒரு பெண்ணோட பேசுறீங்கன்னு சொல்லி என்ன சொல்லுவானே? என் ஹார்ட் ரொம்ப பியூரா இருக்கு, என் உள்ளத்துல எந்த தவறும் இல்லை, எந்த சஞ்சலமும் இல்லை. அது உண்மையாவே அப்படியா இருக்கும்? ஒரு பெண்ணோடு அவன் ஈர்க்கப்படாமல், அந்த பெண்ணுடைய அழகிலோ, அந்த பெண்ணுடைய குணத்திலோ, பேச்சிலோ, எதிலும் ஈர்க்கப்படாமல் ஒருவரோடு பேச மாட்டான், பழக மாட்டான். உதாரணமா சொல்றேன், தப்பா சொல்லல. அந்த கிளாஸ்லயே கொஞ்சம் கலர் கம்மியா, அல்லது வேற அவன் பார்க்கக்கூடிய விஷயத்திலே வேற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெண் இருந்தா அந்த பொண்ணோட போய் ஹோம்ஒர்க் கேட்பாடா? அந்த பொண்ணோட பழகிறத விரும்புவானா? இயற்கையா, நேச்சரா? விரும்ப மாட்டான். ஏன் ஒரு பெண்ணோடு பழகுகிறான்? அந்த அழகு அவனால் ஈர்க்கப்படுகிறது, அந்த குணம் அவனால் ஈர்க்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் அதை தடை செய்கிறது. எப்படி தடை செய்கிறது? வலா தஃஅலு ஸினா சொல்லல குர்ஆன். விபச்சாரம் செய்யாதே என்று குர்ஆன் தடுக்கல. எப்படி தடுக்குது? வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதே. விபச்சாரம் செய்யறது கடைசி. வலா தக்ரபு ஸினா, அதை இழுத்து போகக்கூடிய பாதையில் நெருங்காதே. எது இருக்கும்? பார்வை முதலாவது இருக்கும். எது இருக்கும்? பேச்சு இருக்கும். எது இருக்கும்? செயல்பாடுகள் இருக்கும். எது இருக்கும்? மொபைல் நம்பரை வாங்குறது இருக்கும். எது இருக்கும்? வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றது இருக்கும். அதற்கு பிறகு இப்படியே தொடரும் 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 தொடரும். எங்க போகும்? என்ன எங்க போகும்? ஜினால போய் முடியும். இல்லையா? இன்னைக்கு அதெல்லாம் சாதாரணம். காலேஜ் படிக்கிற முஸ்லிம் பசங்க இல்ல, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர லிவிங் டுகெதர் வாழ்றாங்க. இருக்கா இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? இருக்கு. திருமணத்திற்கு முன்னாடி ஒரு பெண்ணோட சேர்றது இன்னைக்கு சாதாரண விஷயம். அது ஒரு கல்ச்சரே இல்லை. அப்படியா இல்லையா? அப்படி ஆயிடுச்சு உலகம். அல்லாஹ்வுடைய மார்க்கம் தடுக்கிறது. வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதே. முதல்ல பார்த்தா தானே, பேசினா தானே, அதன் பக்கம் நெருங்காதே, விலகிக்கொள். உன்னை அல்லாஹ்வுடைய மார்க்கம் அனுமதித்த முறையில் உன்னை பாதுகாத்துக்கொள். உடனே கேட்பாங்க, ஒரு பெண்ணை விரும்புறது தவறா? ஒரு பெண்ணை லவ் பண்ணி நான் கல்யாணம் பண்ண ஆசைப்படுற தவறா? மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. கேள்வி இருக்கா எல்லாத்துக்கும்? யாருக்கு இந்த கேள்வி இல்லை? யாருக்கு இந்த கேள்வி இல்லை? யாருக்கு இந்த கேள்வி இல்லை? இருக்கா இல்லையா?
ஒரு பெண்ணை விரும்பி திருமணம் செய்யறது ஹராமா ஹலாலா? நீங்களே சொல்லுங்க. ஹராமா ஹலாலா? ஹராமா ஹலாலா? ஒரு பெண்ணை விரும்பி திருமணம் செய்யறது ஹராமா ஹலாலா? விரும்புறத நேசிக்கிறது மட்டும், பேசுறது பழகிறதெல்லாம் பேசல. நான் இப்ப கல்லூரியுடைய வாழ்க்கைக்கு போன உடனே முதல்ல உள்ள வரது என்ன? அவருக்கு ஸ்கூல்ல ஏற்கனவே ஃபெயிலியர் ஆயிருப்பாரு. ரெண்டாவது காதல். ஒரு பெண் மீது நேசம் உருவாகும், ஒரு பெண் மீது விருப்பம் உண்டாகும். இந்த பெண்ணின் வாழ்க்கைக்கு கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று ஒரு ஆண் விரும்புவார். அதுபோல் பெண்ணும். பெண் வெளிப்படுத்த மாட்டாள். பெண்ணா போய் யாருக்கும் முதல்ல சொல்ல மாட்டாங்க, ஆனா மனசுக்குள்ள வச்சிருப்பாங்க. அந்த ஆணாக வந்து சொல்லும் வரை அது பெண்ணுடைய இயல்பு, ஆணுடைய இயல்பு. இது இது ஹராமா ஹலாலா? ஹராமா ஹலாலா? ஹராமா ஹலாலா? ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவது ஹலால். ஆனால் எந்த முறையில்? அங்கதான் இருக்கு கேள்வி. யார் மூலியமாக, யாரிடத்திலிருந்து அந்த பெண்ணை எடுத்து, யாரிடத்திலிருந்து அந்த பெண்ணை அப்ரோச் பண்ணி அந்த பெண்ணோட வாழ போறோம், அதான் ஹலால். இங்க இருக்கக்கூடிய பலருக்கு நீங்க ஹராமான காரியத்தில் ஈடுபட்டு இருக்கலாம். ஒரு பெண்ணோடு பழகலாம், பேசலாம், லவ் பண்ணலாம், இங்க இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம். இல்ல மாஷா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அது ஹராம். அல்லாஹ் தடுத்தது. உனக்கு ஒரு பெண்ணை இந்த பருவத்தில் நேசிப்பது என்பது சாதாரணம். இல்லையா? காலேஜ் உள்ள என்ட்ரு ஆகுறீங்க, ஒரு பெண்ணு பிடிக்குது, லவ் பண்றீங்க, அந்த பெண்ணை விரும்பணும்னு ஆசைப்படுறீங்க, கல்யாணம் பண்ண ஆசைப்படுறீங்க. அது இயற்கை, உருவாகும் மனதில். ஆனால் இந்த பருவத்தில் ஏற்படுவது ஆபத்து. அதற்கு காலம் இருக்கிறது, உனக்கென்று ஒரு துணையை தேடுவதற்கு. இந்த நேரத்தில் இந்த பெண் உனக்கு சரியான உறவாக தெரியலாம். நாளை காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு பெண் வரும்போது அது சிறந்ததாக தெரியலாம். அவசரப்படாதீங்க. கல்யாணம் பண்ண தான் போறோம். யாரும் கல்யாணம் பண்ணாம சன்னியாசியா வாழ போறது இல்ல. அவசரப்படாதீங்க. ஆரம்ப பருவத்தில், கல்லூரி பருவத்தில் வரக்கூடிய காதல் இன்னைக்கு என்ன ஆகுது? என்ன ஆகுது? கல்லூரி முடிச்சதுக்கு அப்புறம் வேறொரு பெண், அதற்கு பிறகு வேறொரு பெண் என்று ஏமாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு முஸ்லிமை தள்ளுகிறது. ஒரு முஸ்லிம் மாணவன் எனக்கு கால் பண்ணான். ஜி ஒரு சந்தேகம் எனக்கு. சொல்லுங்க சார் அப்படின்னு. நான் ஒரு பெண்ணை லவ் பண்ணேன் காலேஜில். அவங்களோட பழகின, பேசின, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி எல்லா தொடர்புமே எனக்கு இருந்துச்சு. கல்லூரியுடைய பருவத்திலே ரொம்ப இணக்கமா ஈடுபட்டு ரெண்டு பேருக்கும் தவறான பழக்கமும் முடிஞ்சிருச்சு. இப்போ காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம், கல்யாணம் பண்ண ஆசைப்படுறோம். அவங்க அப்பா அம்மா சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க, எங்க அப்பா அம்மாவும் சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்பா அம்மா சம்மந்தம் இல்லாமல் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை, நாங்கள் ரெண்டு பேரும் பிரியறதுக்கு அனுமதி இருக்கான்னு கேட்குறாங்க. அப்பா அம்மா சம்மதத்தோட சேர்ந்து வாழ்றதுக்கு உனக்கு விருப்பம் இல்லை, அப்பா அம்மா சம்மதத்தோட அந்த பெண்ணை ஏமாத்துறதுக்கு விருப்பம் இருந்துச்சா உனக்கு? இப்ப இன்னைக்கு சர்வ சாதாரணம் இது. அப்படியே அல்ல. மன்கஷனா ஃபலைஸ மின்னா. ஒருவனை ஏமாற்றினால் அவன் என்னை சார்ந்தவன் அல்ல. அவசரத்தில் எடுக்கக்கூடிய முடிவு ஏமாற்றத்தில் கொண்டு போய் சேரும். அப்படி ஹராமான உறவை ஹலாலாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அப்போதே திருமணம் செய். முடியுமா? மார்க்கம் அனுமதி அளிக்கிறது, அப்போதே திருமணம் செய். ஹராமை செய்து வாழ்வை தொலைக்காது. யாருக்கும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, யாருடைய சம்மதத்தையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் தரப்பில் அந்த பெண் அனுமதித்தால், அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் அனுமதித்தால், அந்த பெண்ணுடைய உறவினர்கள் அனுமதித்தால் ஹராமை நிறுத்தி ஹலாலை செய், தவறில்லை. ஆனால் ஹராமை செய்து கொண்டு பின்னால் ஹலாலாக்கலாம் என்று நினைத்தால் அங்கதான் பிரச்சனை வரும். நாங்க பழகுறோம், இது ஹராம் தான், ஆனா இதை ஹலாலாக்கிடுவோம், அப்படிலாம் ஆக்க முடியாது. ஹராம் ஒருபோதும் ஹலாலாக மாறாது. ஹராம நிறுத்தணும்னா என்ன செய்யணும்? தௌபா செய்யணும். அதை ஹலாலா மாற்ற முடியாது. அந்த ஹராம் தான். ஹலால செஞ்சு ஒரு பெண்ணை லவ் பண்றீங்க, விரும்புறீங்க, ஆசைப்படுறீங்க, வாட்ஸ்அப்ல பேசுறீங்க, ஃபேஸ்புக்ல பேசுறீங்க, அந்த பெண்ணையே திருமணம் செஞ்சிட்டீங்கன்னு வச்சுங்க, இந்த பாவம் எல்லாம் கழிஞ்சிருச்சா? கழியுமா? நான் சொல்ல ஒரு புரியுதா இல்லையா? இந்த பாவம் எல்லாம் கழிஞ்சிருச்சா? இது பாவம் தான், இது ஹராம் தான். இதற்கு தௌபா செய்தே ஆக வேண்டும். யாருக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய விதி எப்படி இருக்கிறது என்று?
ஒரு பெண்ணை பேசி பழகி அந்த பெண்ணோடு இருக்கிறேன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடவில்லை, எவ்வளவோ முட்டுகிறேன், மோதுகிறேன், அந்த பெண் கிடைக்கவில்லை, என்ன ஆகும்? ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை வீணாகும், என் வாழ்க்கை வீணாகும். ஆகுமாகாதா? ஆகுமாகாதா? இன்னைக்கு சர்வ சாதாரணம் அதல்ல. ஒரு நம்பிக்கையை கொடுத்து ஏமாற்றுவது எவ்வளவு பெரிய மோசடி. அதனால் அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லுகிறது, ஒரு பெண்ணை விரும்பினால் அவங்க அப்பா அவங்களுடைய பெற்றோர்கள்ட்ட போ, பெண்கள் உனக்கு தகுதி இருக்கிறதா என்று பார். அந்த பெண்ணை பெண்ணோடு வாழ்வதற்கு, அந்த பெண்ணை வைத்து காப்பாற்றுவதற்கு உன்னிடத்தில் 2 தகுதியை சொல்லுகிறது. ஒன்று தீன், இன்னொன்று குலு. காசு பணம் இல்லை, அது இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். 2 தான், ஒன்று மார்க்கம், இன்னொன்று குணம். மனதாக்கும் மன் தர்தவுன தீனஹு வ குலுகஹு ஃபஸவ்விஜூஹு. அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கம் கட்டளையிடும், உங்களிடத்திலே ஒருவன் பெண் கேட்டு வருகிறான், அவனுக்கு குணம் இருக்கிறது, தீன் இருக்கிறது, திருமணம் முடித்துக் கொடுங்கள். இல்லை என்றால் குழப்பம் ஏற்படும். ஒரு ஆணாக இருந்தால் இதை அவன் கடைபிடித்து ஒரு பெண்ணை கேட்பதற்கு தன்னை தகுதி ஏற்படுத்தினால் அவன் கேட்கலாம். இப்போ ஒரு ஆணை வழிகெடுப்பது கல்லூரியுடைய வாழ்க்கையில் முதலாவது, நட்புக்கு பிறகு இந்த 2ஐயும் பாதுகாத்தவன் வெற்றி பெறுவான், இந்த 2லும் தோற்றவன் தோல்வி அடைவான். குறிப்பா அந்த பெண்ணுடைய விஷயத்தில் தோத்துட்டான்னு சொன்னா அவனை வெற்றியடைய செய்யவே முடியாது. ஒரு பெண்ணிடத்திலிருந்து தன்னை பாதுகாக்க வேண்டும் என்றால் 2 வேணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. வேணுமா? சொல்லவா அந்த 2 என்னன்னு? ஒரு பெண்ணிடத்திலிருந்து என்னை பாதுகாப்பதற்கு 2 வேணும். இந்த 2 இருந்தா எவ்வளவு பெரிய அழகான பெண் இருந்தாலும் சரி, எனக்கு அந்த பெண்ணின் மீது தவறான எண்ணமோ தவறான ஆசைகளோ ஏற்படாது. முதலாவது அல்லாஹ்வுடைய அச்சம். தந்தை பார்க்கிறார், தாய் பார்க்கிறார், நண்பன் பார்க்கிறான், உறவு பார்க்கிறது, இதுவெல்லாம் பார்வையே கிடையாது. யாருடைய பார்வையிலிருந்து எதையும் மறைக்க முடியாது, அல்லாஹ்வுடைய பார்வையிலிருந்து அவன் பார்க்கிறான். இந்த எண்ணம் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவன் வெற்றி பெறுவான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தெரியுமா இல்லையா? நபி யூசுப் யார்? யாருடைய மகன்? யாருடைய மகன்? நபியா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் உடைய மகன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அவர்களை பல வழிகளில் சோதிக்கிறான். அதிலே ஒரு வழி என்ன? ஒரு பெண்ணை கொண்டு, அதுவும் யாரை தாயாக பார்த்தார்களோ அதே பெண்ணை கொண்டு. கதவு அடைக்கப்படுகிறது, யாரும் இல்லை. அந்த பெண் அழைக்கிறாள், ஹை சலக், என்னோடு வந்து சேர்ந்து கொள் என்று. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன முதல் வார்த்தை என்ன? கால மஅதல்லாஹ், அல்லாஹ் உன்னிலிருந்து என்னை பாதுகாக்கட்டும். இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய. இரண்டாவது, முதலாவது ஒரு பெண்ணிடத்திலிருந்து ஒருவன் தன்னை பாதுகாக்க வேண்டும் என்றால் அவனுக்கு தேவை அல்லாஹ்வுடைய அச்சம். யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம் குடிகொள்கிறதோ அவன் பயப்படுவான். ஒரு பெண்ணோடு பேசுவதற்கு, பழகுவதற்கு, வாட்ஸ்அப்பில் பேசுவதற்கு, மொபைலில் பேசுவதற்கு பயப்படுவான். யாரை பற்றியும் அவன் கவலைப்பட மாட்டான். இரண்டாவது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், என் எஜமானன் என்னை கண்ணியத்தோடு வாழ வைத்திருக்கிறார். எந்த எஜமானன்? உன் கணவன். அந்த மதிப்பு, அந்த பெண்ணின் மீது மரியாதை, ஒரு கண்ணியம் உருவானால் அந்த பெண்ணை நெருங்குவதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வார். அந்த பெண் யாருக்கு பிறந்த குழந்தை? ஒரு தந்தைக்கு, ஒரு தாய்க்கு, ஒரு குடும்பத்திற்கு. அந்த பெண்ணுக்கு என்று உணர்வு இருக்கிறது. அந்த பெண் ஒன்றும் சடலம் அல்ல, அப்படியே இல்லையா? ஒரு உருவம் அல்ல, கவர்ச்சி பொருள் அல்ல, கடையில் வச்சிருக்கிற மாதிரி. அது ஒரு உயிர். அதை தாயாக, சகோதரியாக, தன்னோடு பிறந்த ஒரு பெண்ணாக யார் மதிக்கிறானோ அவன் அந்த பெண்ணை பாதுகாப்பான். அந்த பெண்ணிடத்திலிருந்து நெருங்குவதிலிருந்து தன்னை தூரமாக்குவான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், உன்னுடைய கணவன் என்னை கண்ணியமான முறையில் வைத்திருக்கிறார். அநீதம் செய்பவர் ஒருபோதும் வெற்றி அடைய மாட்டார். யாருக்கு? உன் கணவனுக்கு நான் அநீதம் செய்ய முடியாது, உன் பெற்றோருக்கு நான் துரோகம் செய்ய முடியாது, உன் சகோதரனுக்கு நான் துரோகம் செய்ய முடியாது. என் சகோதரியிடத்தில், என் தாயிடத்தில், என் உறவிடத்தில் ஒருவன் எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்று நான் விரும்புகிறேனோ அது போன்று நானும் உன்னோடு நடக்கக்கூடாது. ஒரு பெண்ணை சகோதரியாக, தாயாக, அந்த கண்ணியமுடைய பார்வையில் யார் பார்க்கிறானோ அவன் அந்த பெண்ணோடு பழகுவதிலிருந்து தன்னை நிறுத்திக் கொள்வான். ஒரு கவர்ச்சி பொருளாக, ஒரு அட்ராக்ஷன் கொடுக்கக்கூடிய உறவாக மதித்தால் அந்த பெண்ணை நெருங்குவான். ஏதாவது வழியில் அந்த பெண்ணோடு தொடர்பில் வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புவான். அந்த தொடர்பு என்னதான் காரணம் சொன்னாலும் உன் அழகுக்கா இருக்கும் அல்லது குணத்துக்கா இருக்கும், அல்லது ஒரு கண்ணியம் அவனுக்கு. இந்த காலத்தில் ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கிறதோ, கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கிறதோ கண்ணியம்.
அது இல்லாம இருந்தா ஏதோ அவனுக்கு ஒரு பெரிய இழப்பு மாதிரி. அவன்லாம் பழகிறான், எனக்கு கிடைக்கலையம்மா. இரண்டு என்ன சொல்லுங்க? ஒன்னு அல்லாஹ்வுடைய அச்சம், இன்னொரு பெண்ணை மதிப்பது, பெண்ணை ஒரு உயிராக பார்ப்பது, பெண்ணை முறவாக பார்ப்பது, தாயாக சகோதரியாக பார்த்தால் தவறான எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படாது. இந்த இரண்டும் தான் இந்த காலத்தில் ஒரு மாணவனை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலிருந்து பின்னோக்கி தள்ளுவது. இரண்டும் சரியானால் அவன் சரியாக இருப்பான். மூணாவது மிக முக்கியமானது, கல்லூரியுடைய வாழ்க்கையில ஒரு முஸ்லிம் மாணவன், ஒரு முஸ்லிம் மாணவி செய்ய வேண்டிய மிக முக்கியமானது, தான் யார் என்பதை முதல்ல உணரணும். தான் யார்? நான் அப்துல்லா, முஹம்மது, அப்துல் பாசித், ஃபாத்திமா, ஆயிஷான்னு உணரணுமா? அதான் சின்ன பிள்ளையிலே உணர்த்திட்டாங்களா யாரு? நான் எதை உணரணும்? நான் ஒரு முஸ்லிம், நான் ஒரு முஸ்லிம். புதிதாக கல்லூரிக்குள் நுழைவோம், முஸ்லிம்களை அவர்கள் பார்த்திருக்க மாட்டார்கள். அவர்களுடைய பள்ளி பருவத்தில் ஸ்கூல்ல படிக்கும்போது முஸ்லிம் யாருன்னே தெரியாது அவங்களுக்கு. காலேஜில் வருவாங்க, ஒரு முஸ்லிம் பையனோ ஒரு முஸ்லிம் பொண்ணோ அவங்களுக்கு பக்கத்தில் உட்காருவாங்க. இப்ப நான் யார்? அவர்கள் இஸ்லாமை யாரிலிருந்து படிக்க போகிறார்கள்? அந்த 4 வருஷம் யாரிலிருந்து படிக்க போறாங்க? யாரிலிருந்து படிக்க போறாங்க? என்ன பார்த்தா? நான் எப்படி நடக்கிறேனோ அதுதான் அவங்களுடைய உள்ளத்தில் இஸ்லாம். எப்படி செயல்படுகிறேனோ அதுதான் இஸ்லாம். அதை யாராலும் மாற்ற முடியாது. அது ஒன்று பதிந்தால் பதிந்ததுதான். எம்மோடு வாழக்கூடிய பிற மதத்தார்கள் எம்மை எப்படி பார்த்து உணர்ந்தார்களோ அதுதான் அவங்களுடைய உள்ளத்தில் இஸ்லாம். 1000 புக்கு கொடுங்க, 1000 CD கொடுங்க, 1000 பயான கொடுங்க, அதெல்லாம் இஸ்லாம் இல்லை அவங்களுக்கு. ஏன்? இதுல இருக்கிற மாதிரி இவர் இல்லையம்மா. நான் முஸ்லிம், எனக்கென்று ஒரு தனி பார்வை இருக்கிறது. ஒரு முஸ்லிம் உலகத்தை வித்தியாசமா பார்ப்பான். இல்லையா? எல்லாரும் உலகத்தை எல்லாம் அனுமதிக்கப்பட்டதுன்னு பார்ப்பாங்க. ஒரு முஸ்லிம் எப்படி பார்ப்பான்? இது இறைவனால் அனுமதிக்கப்பட்டது, அனுமதிக்கப்படாதுன்னு பார்ப்பான். அவனுடைய பார்வை வித்தியாசமானது, அவனுடைய சிந்தனை வித்தியாசமானது. நிறைய பேர் கேட்கலாம், இது ஹலாலா, இது ஹலாலா, டப்மாஷா என்னது? டப்மாஷா. இது ஹலாலா, இது ஹராமா? இந்த கேள்வி எல்லாம் கேட்கறதுக்கு இங்க நேரம் இல்லை. அப்படியா இல்லையா? இதுல உன்னுடைய சிந்தனையை செலுத்துவதற்கு நேரம் இது இல்லை. உன்னை சுத்தி நடக்கக்கூடிய எதிர்ப்புகள், உன் ஈமானை பறிப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள், உன் சமூகம் படுகின்ற கஷ்டம், துன்பம், துயரம் நினைத்துப்பார். இது இல்ல இந்த டப்மாஷ் பண்றது, ஹலாமா ஹலாமான் பேசுறதுக்குள்ள இது இல்ல நேரம். இல்லையா? நிறைய பேர் கேட்கலாம், ஏன் சிரியாவை பத்தி நீங்க பேசல, ஏன் இலங்கையை பத்தி நீங்க பேசல, ஏன் மியான்மரை பத்தி பேசல, பேஸ்புக்ல மற்றதெல்லாம் பத்தி பேசுறீங்க, இதை பத்தி எல்லாம் பேசல, ஏன் பேசணும்? ஏன் பேசணும்? சிரியால அவ்வளவு பேர் கொல்லப்படுறாங்க, ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட்டுக்காக தியேட்டர் வாசல்ல நிக்கிறோமா இல்லையா? இல்ல மாஷாஅல்லாஹ் சமூகம் நிக்குதா இல்லையா? ஒரு 2 நாள் பேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் போடுவீங்களா? 3 நாள் போடுவீங்களா? 4வது நாள் ஐ எம் வாட்சிங் ஃபிலிம் இன் தியேட்டர்னு போடுவீங்க ஸ்டேட்டஸ்ல. அப்படியே இல்லையா? அதான் சமூகம். 3 நாள்ல சிரியாவை மறந்துடுவீங்க, 3 நாள்ல மியான்மரை மறந்துடுவீங்க, 3 நாள்ல உலகத்தில் என்ன கஷ்டம் வந்தாலும் 3 நாள் ஸ்டேட்டஸ் போட்டு அன்னைக்கே போர் கிளம்புற மாதிரி ஸ்டேட்டஸ் போடுவாரு. 4வது நாள் படத்துக்கு போறதுக்காக தயாராயிட்டு இருப்பாரு. இந்த மறதி நம்மை துரத்தி கொண்டே இருக்கிறது. நம்மளை சுத்தி என்ன நடக்குது நமக்கு தெரியல. நம்ம அழிக்கிறதுக்கு யாரெல்லாம் காத்துட்டு இருக்கான்னு தெரியல. இந்த மார்க்கத்தில் நம்ம திசை திருப்புறதற்காக என்ன கல்வி திட்டங்கள் உருவாக்கப்படுகிறது தெரியல நமக்கு. அவ்வளவு எதிர்ப்புகளுக்கு மத்தியில், அவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில், அவ்வளவு சிக்கல்களுக்கு மத்தியில் வாழ்கிறோம். டப்மாஷ் ஹலாலா ஹராமான்னு பேசுவோம். உனக்கு நேரம் இல்லை அதை பற்றி சிந்திப்பதற்கு. சமூகம் உன் கரத்தில் ஒப்படைக்கப்பட போகக்கூடிய காலம் வரப்போகிறது. அதை ஏந்தி வாழ்வதற்கு, அதை ஏந்தி சுமப்பதற்கு நீ தயாரா என்றுதான் நீ உன்னை பார்க்க வேண்டும். அதற்காக நீ செய்ய வேண்டிய முயற்சி ஏராளம். அதற்காக நீ தயாராக வேண்டிய தயாரிப்புகள் ஏராளம். அதற்காக நீ போக வேண்டிய பாதை தூரம். நீ தலைவனாக, வழிகாட்டக்கூடியவனாக, ஒரு சிறந்தவனாக, ஒரு கண்ணியம் உள்ளவனாக நீ மாற வேண்டிய நேரம் இது. அதுதான் உன் தலைமுறையை உருவாக்கும். இல்லை என்றால் உன்னோடு இந்த தலைமுறை அழியும். உணர்ந்து கொள் உன்னை.
நீ வாழ், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று. உன்னை மற்றவர்கள் பார்க்க வேண்டும், இப்படித்தான் ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்று. எத்தனை பேர் நான் முஸ்லிம்கள் குர்ஆன் கொடுத்திருப்பீங்க? உங்களோட படிக்கக்கூடிய பிரமத சகோதரர்களுக்கு எத்தனை பேர் குர்ஆன் கொடுத்திருப்பீங்க? அதாவது அட்லீஸ்ட் ஒரு இஸ்லாத்தை பத்தி சொல்லியிருப்பீங்க, அட்லீஸ்ட் ஒரு பயானை ஷேர் பண்ணிருப்பீங்க, அட்லீஸ்ட் இஸ்லாம்னா இதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பீங்க. எத்தனை பேர் சொல்லியிருப்பீங்க? கொடுத்தவங்க சொன்னவங்க எல்லாம் கை வச்சு பாருங்க. நான் தான் முஸ்லீம், இப்படித்தான் இஸ்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்கோமா? நம்ம சொல்லியிருக்கோமா? அதுதான் தாவா. குர்ஆன் கொடுக்கிறதோ, பேம்ப்ளெட் கொடுக்கிறதோ, பயான் ஷேர் பண்றதோ, இது தாவா தான். ஆனால் இது மட்டும் அவருடைய உள்ளத்தில் இஸ்லாமை கொண்டு போய் சேர்க்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை கொடுத்தோ, பேம்ப்ளெட் கொடுத்தோ, சீடிகளை கொடுத்தோ, தான் பயான் பண்ணதை ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தோ இஸ்லாமை வளர்க்கல. அது முறைதான், அப்படி பண்ணலாம், தவறில்லை. ஆனால் அது இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சது முதல் தாவா என்ன? மலைக்கு மேலே ஏறினாங்க, கேட்டாங்க, இந்த மலைக்கு பின்னால் ஒரு கூட்டம் என்னை தாக்க வருகிறது, உங்களை தாக்க வருகிறது என்று நான் சொல்கிறேன், நீங்கள் நம்புவீர்களான்னாங்க. அந்த கூட்டம் என்ன சொல்லுச்சு? என்ன சொல்லுச்சு? முஹம்மது சொன்னா நம்புவோம்னுச்சு. ஏன்? முஹம்மது போய் சொல்ல மாட்டார். மேலே ரசூலுல்லாஹ் இஸ்லாமை ஏற்றதற்கு பிறகும், இஸ்லாமை அறிமுகப்படுத்தியதற்கு பிறகும், ஹிஜ்ரத்து போறதுக்கு முன்னாடி வரைக்கும் அமானிதத்தை கொடுத்தாங்க, பாதுகாத்துக்கோங்கன்னு சொல்லி. எதிரிகள் அலி இப்னு அபி தாலிப் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போகும்போது எதுக்கு வச்சாங்க? என் படுக்கையில படுன்னு எதுக்கு சொன்னாங்க? அமானிதத்தை திருப்பி கொடுத்துட்டு வர்றதுக்கு. ஏன் கொடுத்தாங்க? முஹம்மது என்ன சொன்னாலும் அமானிதத்தை பேணுவதிலிருந்து தன்னை விளக்க மாட்டார் என்று நினைத்தார். இதுதான் அவர்களை ஈர்த்தது இஸ்லாமின் பக்கம். முதலில் நாம் வாழ்ந்து காட்டினால் அதுதான் தாவா. என் பேச்சு தாவா, என் பார்வை தாவா, என் நடை தாவா, என் ஆடை தாவா, எல்லாம் தாவா. இந்த தாவா தான் பலனளிக்கும். இந்த தாவா தான் அவர்களை இஸ்லாமின் பக்கம் அழைத்து வரும். நரகத்திலிருந்து உங்கள் நண்பனை, உங்களோடு படிக்கக்கூடிய ஒருவனை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால் நீங்கள் சொர்க்கவாதியா மாறுங்க. முதல்ல உங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துங்க. ஒரு முஸ்லிம் பொய் பேச மாட்டான், உணர்த்துங்க. ஒரு முஸ்லிம் புறம் பேச மாட்டான், உணர்த்துங்க. ஒரு முஸ்லிம் பிறருடைய மானத்தை கலங்கப்படுத்த மாட்டான், உணர்த்துங்கள். ஒரு முஸ்லிம் ஏமாற்ற மாட்டான், ஒரு முஸ்லிம் பிறருடைய உள்ளத்தை காயப்படுத்த மாட்டான். இந்த தன்மைகளை எல்லாம் என் வாழ்க்கையில் பார்த்தால் அது போதும். ஏன்னா அவங்களுக்கு நோக்கம் கிடையாது, ஒரு குறிக்கோள் கிடையாது, ஒரு லட்சியம் கிடையாது. அவங்கள்ட்ட போய் கேளுங்க, எதுக்காக வாழ்றீங்கன்னு சொல்லி, எதுக்காக படிக்கிறீங்கன்னு கேளுங்க, தெரியாது. பில்கேட்ஸ் ஆகலாம்பாங்க, மைக்ரோசாஃப்ட்ல ஒர்க் பண்ணலாம்பாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க? சம்பாதிச்சுட்டு குழந்தை குட்டிகளை பெற்றுட்டு மால்டிவ்ஸோ ஸ்ரீலங்காவோ போய் எங்கேயாவது வயசானவங்க வாழக்கூடிய இடங்களுக்கு போய் ஹனிமூன் பீரியட் மாதிரி வாழ்ந்துட்டு மௌத்தாயிரணும், அவ்வளவுதான். அதான் அவங்க நோக்கமா இருக்கும். அப்படியா இல்லையா? அவங்கள்ட்ட கேளுங்க, 60 வருஷத்துக்கு பிறகு இந்த உலகத்தை திரும்பி பாருங்க, என்ன இருக்கும்? ஒன்னும் இருக்காது. பெத்த புள்ள கூட இருக்க மாட்டான், சொத்துக்கு அடிச்சுட்டு உட்கார்ந்துருப்பாங்க பிள்ளைங்க, எதுவுமே இருக்காது. அப்ப எதுக்காக வாழ்ந்தீங்க தெரியாது. நம்மள்ட்ட கேட்டா வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, போகக்கூடிய பாதைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, எடுத்து வைக்கக்கூடிய நடைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. நம்ம எதை நோக்கி போறோம்? வாழ்க்கையுடைய நோக்கத்தை நோக்கி போறோம், அப்படியா இல்லையா? எதற்காக ஒரு மனிதன் பிறந்தானோ அதை நோக்கி போறோம். எதற்காக சூரியன் உதிக்கிறதோ, எதற்காக இந்த உலகம் இயங்குகிறதோ அதை நோக்கி ஒரு முஸ்லிம் நடக்கிறான். இப்ப இந்த நடைக்கு கண்ணியம் கொடுத்தால், இந்த வாழ்க்கைக்கு கண்ணியம் கொடுத்தால், என் வாழ்விற்கு அர்த்தம் கொடுத்தால், இந்த உலகம் என் வாழ்க்கையை அர்த்தம் உள்ளதாக பார்க்கும், இதை தேடுவதற்காக ஏங்கி நிற்கும். இன்னைக்கு அது இல்லை நம்மள்ட்ட. ரெஸ்பான்சிபிள் முஸ்லிம், கடமை உணர்வு உள்ள ஒரு முஸ்லிமாக, என் சமூகத்தை ஏந்தி தாங்கி நிற்கக்கூடிய பொறுப்பை உணர்ந்த முஸ்லிமாக, சுற்றி வாழக்கூடிய மக்களை நேசித்து அரவணைத்து என் வாழ்க்கையில் இஸ்லாமை வெளிப்படுத்தக்கூடிய முஸ்லிமாக நாம் இருந்தால் சமூகம் நேரான பாதையில் பயணிக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் தூசி மாதிரி பறந்துடும். தொழுகை, முஸ்லிம் சரியா தொழுவான், அவனை எதுவும் தடுக்க முடியாது. காலேஜோ எக்ஸாமோ எதுவுமே அவனை தடுக்க முடியாது. நோன்பா அவன் கரெக்டா வைப்பான் என்று எல்லாவற்றையும்
சரியாக பேணி பாதுகாத்து செய்யக்கூடிய கடமை உணர்வு உள்ள முஸ்லிம் மாணவனாக நம் கல்லூரியில் நாம் வாழ்ந்தால் நம்மை சுற்றி வாழக்கூடிய எல்லோரும் எம்மை நேசிப்பார்கள். எமக்கு ஒரு பிரச்சனைனா பாதுகாப்பாக முதல்ல அல்லாஹ் எம்மை பாதுகாக்கணும். அல்லாஹ் நம்மளை சீர்படுத்தணும். இன்ஷா அல்லாஹ். ஏதாவது தவறா சொன்னா, தப்பா தோணுச்சா நான் சொன்னது ஏதாவது தவறா ஏதாவது சொன்னா, மனசு காயப்படுற மாதிரி ஏதாவது பேசிட்டேனா? இல்லையே. ஏதாவது சந்தேகம் இருக்கா நான் சொன்னதுல? ஏதாவது சந்தேகம்? ஏதாவது சந்தேகம்? ஏதாவது சந்தேகம் இருக்கா? முடிச்சுக்கலாமா? போதுங்க, முடிச்சுக்கங்கிறீங்களா? முடிச்சுக்கலாமா? ஃபாலோ பண்ணலாமா? சொன்ன விஷயத்தை முடிஞ்ச அளவு தீய நண்பன் இருந்தால் உதவுங்க. முதல் ரூம் மட்டும் வந்து சரியில்லைன்னா ரூமை காலி பண்ணுங்க. தொழக்கூடிய மக்கள் உங்களோட இல்லையா, தொழுகையுடைய மக்களோட போய் சேருங்க. அது உங்களை மாற்றும். இன்னைக்கு தொழாம இருப்பீங்க, நாளை தொழாம இருப்பீங்க, இயற்கையாவே மனசுல வந்துடும். ஃபேஸ்புக்கில் முதற்கொண்டு அன்லைக் பண்ணுங்க. யாரெல்லாம் உங்களுக்கே தெரியும் இல்லையா? டெலிட் பண்ணுங்க மொபைல் நம்பரை. யாருடைய நம்பரை? அவங்க கஷ்டப்படுவாங்களே, இவ்வளவு நாள் பழகிட்டமே, என்ன பண்றது, பேசாம இருந்தா அவ்வளவுதானே, ஏமாத்துற மாதிரி ஆயிருமே. இதெல்லாம் இந்த ரீசன் எல்லாம் செல்லுபடியாகாது. எல்லா இடத்துல வாழணுமா ஹலாலா வாழ், யாரையும் பயப்படாது, ஹலால் செய். அவ்வளவு அனுமதி இருக்கு மார்க்கத்துல. அனுமதி இருக்கும்போது ஏன் ஹராம்? அப்ப என்ன அர்த்தம்? ஏமாத்தணும்னு நினைக்கிற அர்த்தம். காலம் மாறி போச்சுன்னா ஏமாத்தணும்னு நினைக்கிற அர்த்தம். ஹலாலா வாழ். ஹலால் அவ்வளவு சுகம் இருக்கு, ஹலால் அவ்வளவு நிம்மதி இருக்கு. வாழ்ந்து பாருங்க தெரியும். ஹராம செய்யறதுல இன்பம் கிடையாது. இன்னைக்கு இன்பமா இருக்கும், நாளைக்கு அது பெரிய ஆபத்தா வந்து நிற்கும். அல்லாஹ்வே தடுத்துருவான். ஹராம் அல்லாஹ்விடத்தில் ஒருபோதும் அங்கீகரிக்கப்படாது. ஒரு கண்ணியம் உள்ள முஸ்லிமா வாழ்க்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சீர்படுத்துவான் இன்ஷா அல்லாஹ். எம்எஸ்எம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எம்எஸ்எம் யாரெல்லாம் கேள்விப்பட்டீங்க? எங்கெல்லாம் சொல்ல தேவையில்லைன்னு சொல்றவங்களா யார்? எம்எஸ்எம் பத்தி எல்லாம் கேள்விப்பட்டீங்களா? முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ் மீட் 2018 முஸ்லீம் மாணவர்களுக்கு நடத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. எந்த ஒரு இயக்கமும் இல்லாம, எந்த ஒரு தனி குரூப்பும் இல்லாம, யாருடைய லீடர்ஷிப்பும் இல்லாம மாணவர்களுக்காக நடத்தக்கூடிய ஒரு இனாகிரேஷன் ஃபங்க்ஷன். நம்ம போனதுக்கு பிறகு அடுத்தடுத்த மாணவர்கள் அதை தொடர்ச்சியா நடத்திக்கிட்டே இருப்பாங்க இன்ஷா அல்லாஹ். எதற்காக? இது நம்முடைய பாதையை தெரிஞ்சுக்கிறதுக்காக. எதை நோக்கி போறோம், எங்க போயிட்டு இருக்கோம், நம்ம சுத்தி என்ன நடக்குது, எது நோக்கி இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை உணர்றதுக்காக. எல்லா தரப்புல இருந்தும், மார்க்கம் மட்டும் இல்லை, தொழில்துறை சார்பா, ஆண்டர்பிரினர்ஷிப்ல, பொலிட்டிக்கல்ல, மீடியால, ஜேர்னலிசம்ல, எஜுகேஷன்ல, இப்படி எல்லா சைட்லையும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டிய கடமை நம்ம காலத்தில் இருக்கு. அதுவும் அந்த அதுல இருக்கக்கூடிய டாப் பொசிஷன்ல உள்ளவங்க சொன்னா அது நமக்கு பெரிய கைடன்ஸா இருக்கும். ஐஏஎஸ் அதிகாரிகளோ, ஐபிஎஸ் அதிகாரிகளோ, டாக்டர்ஸோ, லாயர்ஸோ, ஜேர்னலிஸ்டோ, அல்லது மீடியா பர்சனோ, அல்லது ரிலீஜன் பர்சனோ, அவங்க ஃபீல்ட்ல டாப்ல இருக்கிறவங்க நமக்கு அதை எடுத்து வச்சாங்கன்னு சொன்னா அந்த ஃபீல்டை பத்தி அறிஞ்சிக்க முடியும். அதுக்கு ஒரு வாய்ப்பு தான் இந்த முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ் மீட். எங்க நடக்குது? கிரசன்ட் காலேஜ். எத்தனாம் தேதி? 8ஆம் தேதி. எத்தனை மணிலிருந்து எத்தனை மணி வரைக்கும்? 8 to 7:30. 8 மணிலிருந்து 7:30 வரைக்கும். சாப்பாடு இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா இல்லையா? எதுல போய் ரெஜிஸ்டர் பண்ணணும்? muslimstudentsmeet.in போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உங்களோட இருக்கக்கூடிய பிரதர்ஸை ரெஜிஸ்டர் பண்ண வைங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும், முஸ்லீம் மட்டுமல்ல, நான் முஸ்லீம்களும் வரலாம், அவங்கள அட்டன் பண்ணலாம். அவங்க வரணும்னு ஆசைப்பட்டாங்களோ அவங்களையும் ரெஜிஸ்டர் பண்ண வைங்க. இஸ்லாமை தெரிஞ்சுக்கிறதுக்கு, முஸ்லீம்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு, அவங்களை சுற்றி நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். சரியா? ஏப்ரல் 8 சந்திக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? காலை மார்னிங் 8 மணிக்கு. சரியா? கரெக்டாக வந்துடுங்க. வாலண்டியராக நீங்கள் பண்ணி, அதுக்கு வாலண்டியரிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் ஃபேஸ்புக்கில் முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ் மீட் 2018 அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது.
அதில் போய் மெசேஜ் பண்ணுங்க, நீங்கள் எந்த காலேஜ், எதுக்காக வாலண்டியர் பண்ண ஆசைப்படுறீங்கன்னு சொல்லி. ஒரு பெரிய வாய்ப்பு, பயன்படுத்திங்க இன்ஷா அல்லாஹ். இது நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு, அதனால நாம் பயன்படுத்திக் கொள்வோமா இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு கைர், பாரக்கல்லாஹு ஃபீக்கும், சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த் அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.